ஹாய், நேற்று வந்து சொல்லியிருந்தேன்ல, ஏன்னா எதனால ரிசெஷன் என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் போகாது அப்படின்றதெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த ரிசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு இந்த கோர்ஸ் எல்லாம் சேல் பண்ணதால தான். முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி ஆள் எடுப்பாங்க, அவங்க உள்ள ட்ரைனிங் தருவாங்க. ஸோ அதால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியவே கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேற எதனா அந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இவங்க விற்கிறதால உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ப்ராஜெக்ட் வந்து சுத்தமா இல்ல. அதால தான் நிறைய லே ஆஃப் ஆனதும், நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்கணும். ஸோ இவங்க எப்ப வந்து கோர்ஸை போட்டு எல்லாரையும் வித்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்களோ அப்பத்துல இருந்தே அது ரிசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ முன்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி கம்மியான ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதால அது வந்து ஈக்குவலா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணலாம், அதவங்களை வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறமை வந்து லே ஆஃப் பண்றாங்க, ஏன்னா ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனையா இருக்கு. இப்போ அதையுமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஏஐ வந்துச்சு. ஆனால் சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் ஃபுல்லாக இது பண்றது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹியூமன் சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் யூஐ யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அது மவுசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து ஆக்சுவலாக அப்படி இல்லை. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட்டிவ்னஸ் இருக்கோ நீங்க வந்து அந்த சைடில் போனீங்கன்னா கண்டிப்பா இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா அதுக்கு இருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு டிசைன் பண்றோம்ல, அதுக்கு வந்து எப்பயுமே வேல்யூ இருக்குதான் செய்யும். அதுவும் இல்லைன்னா இந்த டெவாப் சைடு, டேட்டா செக்யூரிட்டி, அப்புறம் இந்த சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு. அதெல்லாம் போய் சேரத்தே கஷ்டம். நீங்க ஒன்ஸ் சேர்ந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு பேக்கேஜ்லாம் பார்க்காதீங்க. ஒன்ஸ் அதில் செட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல வேல்யூ இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த டெவாப் சைடு, இந்த கிளவுடு, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டச்சே பண்ணல. அதுலலாம் இன்னும் இருக்கு. இன்னும் டேட்டா சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இவங்க வந்துட்டு அந்த டேட்டா செட்டை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டேட்டா சயின்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் ஆளே எடுக்கிறது இல்லை. அதுக்கு வந்துட்டு மினிமமா ஒரு 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் போய் சேரணும்னாலே நீங்க வந்துட்டு ஒரு மினிமமான ஜாப் சேரணும். இப்போ 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்னல இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஈஸியா போய் சேரலாம். ஐ மீன் இப்போ அதுக்கு நீங்க எந்த மாதிரி கம்பெனில போய் சேரீங்க அப்படின்றது முக்கியம். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து போய் சேருங்க. நீங்க சும்மா போயிட்டு சேரணுமேன்னு சொல்லிட்டு சேராதீங்க. இந்த ஃப்ராடு பண்ணி போய் ஜாப்ல சேருவாங்கல்ல, ஸோ அவங்கள தான் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கோர் கான்செப்ட் தெரிஞ்சுருந்தீங்களா, நீங்க சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் நேற்று வீடியோலையுமே சொன்னேன். ஈவன் ப்ராஜெக்ட் மேனேஜருக்குமே அதே தான். நீங்க போனோடனே ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ அவங்களுக்கு கீழே கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும். ஏன்னா சப்போஸ் இப்போ அவங்க லீவ் போட்டா கூட ஒரு ஷிஃப்ட் மாற்றி அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படும். ஸோ எல்லாருமே லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. யாருக்கெல்லாம் தெரிஞ்சோ அவங்கள தான் லே ஆஃப் பண்ணுவாங்க. எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா ஜாபும் ரீப்ளேஸ் ஆகாது. பட் கண்டிப்பா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தேவை. அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு கோடிங் கேட்டாங்கன்னா அது அப்படியே போடாம அதோடைய லாஜிக் எதை தெரியணும், உங்களுக்கு எந்த கோடிங்கா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுதான் முக்கியமா கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்ஷன் வீடியோ